எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிம்பிளான மீல் காம்போ தான் பார்க்க போகிறோம். தால், மில்லட்டை வச்சு ஜீரா ரைஸ் மாதிரி, சப்பாத்தி, பாலக் பன்னீர், சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு தாலுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அது ப்ரெஷர் குக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு தால் ரெசிபி தான். நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி பருப்பு கடையல், ஒரு நார்த் இந்தியன் டச்சுக்கு வந்துட்டு நான் கடைசியாக வந்து கசூரி மேத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, காஞ்ச புதினா இலை, அது வந்து சேர்த்துருப்பேன் நான். ஸோ இந்த தாலுக்கு வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தாலை வந்துட்டு நல்லா அலம்பி எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு 2-3 வாரம் கேப் விழுந்துருச்சு. மீல் காம்போ எதுவும் ஷேரே பண்ண முடியல. கொஞ்சம் ட்ராவல், அது இது கார்டனிங் ஒர்க், கொஞ்சம் வாலண்டியரிங் ஒர்க்லாம் இருந்ததால் வீக்கெண்ட் வந்துட்டு வீடியோ எடுத்து பண்ண முடியல. ரெகுலர் சமையல் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரி யூடியூப்காக வேண்டி வீடியோ எடுத்து பண்ண முடியல. அதனால தான் மீல் காம்போ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2மே ஒரு சவுத் இண்டியன் மீல் காம்போவாக தான் போட்டிருப்பேன். ஆக்சுவலி வீக்கெண்ட் வந்துட்டு நான் ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம ஒரு நல்ல தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுல் சாப்பாடும் இருக்கும். சில டைம்ஸ் இந்த மாதிரி நார்த் இண்டியன் ஸ்டைல் ஃபுல் மீல்ஸ் இருக்கும். இல்லைன்னா பராட்டா, ஸ்டஃப்ட் பராட்டா அந்த மாதிரி இருக்கும். சண்டே இன்றைக்கி வந்துட்டு பிரியாணியும் உண்டு. பிரியாணி இல்லாமல் எப்படி, எல்லா வகையான வெஜிடேரியன் பிரியாணியும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இது ஒரு நார்த் இண்டியன் காம்போ. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு தால், கூடவே வந்துட்டு நம்ம சாதாரணமாக ஜீரா ரைஸ்ன்னு பண்ணுவோம் இல்லையா, நான் ஜீரா ரைஸுக்கு பதிலாக ஜீரா ரைஸே தான், ஆனால் ரைஸுக்கு பதிலாக சிறுதானியத்தில் பண்ணியிருக்கேன். இது வந்து சாம அரிசியை வச்சு ஒரு ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம முதல்ல வந்துட்டு சாமையும் நல்லா அலம்பி எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 30-40 நிமிஷம் ஊறினா போகும். ஸோ இப்போ வந்துட்டு தாலுக்கு ப்ரெஷர் குக்கரில் வந்து பருப்பு வச்சாச்சு. சாமை புலாவுக்கு வந்துட்டு சாமையும் நல்லா நம்ம அலம்பி ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு பாலக் பன்னீருக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். பாலக் பன்னீர் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய இந்த பசலைக்கீரையில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ சென்னையிலலாமும் நிறையவே பசலைக்கீரை கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து பாலக் பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கீரை வந்துட்டு நல்லா பச்சை பசேர்னு அந்த கலர் பிரைட் கலரில் இருக்கணும். அது இருந்தால் தான் எனக்கு வந்துட்டு அது வந்து பாலக் பன்னீரோட கணக்கில் வந்துட்டு சேரும், இல்லைன்னா சேராது. அதுக்கு வந்துட்டு நம்ம பிளான்ச்சிங்குன்ற மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒன்றும் புது டெக்னிக்லாம் கிடையாது. அதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பாலக் பன்னீருக்கு வந்துட்டு கொஞ்சம் வதக்கல் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சிடலாம். ஸோ ஒரு 1/2 வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துட்டு நம்ம முதல்ல வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். என்னோடய வேர்ஷன் ஆஃப் பாலக் பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டு. நான் ஆக்சுவலி வந்துட்டு இது என் பையன் சின்னதாக இருக்கும்போது அவனுக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு விதவிதமாக பன்னீர் கொடுக்கும்போது காரம் கம்மியாக தான் நான் வந்துட்டு செய்வேன். அதே போல் வந்துட்டு பச்சை மிளகா சேர்க்கும்போது அரைச்சிடுவோம் இல்லையா, அதனால் பெருசாக தெரியாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்தா கூட போகிறோம். நான் வந்து இப்போ 2 எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெயில் வந்துட்டு நம்ம நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு 2மே வந்து சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விழுதாவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லியும் போட்டுங்க. கொத்தமல்லி போட்டு அது நல்லா அது சுருங்கின உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து அணைச்சிடலாம். ஸோ இதையும் வந்துட்டு நம்ம கீரையோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 3-4 விசில் வந்ததும் அணைச்சிடுங்க. நீங்கள் வந்துட்டு நான் தால் குக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் நல்லெண்ணெயும் சேர்த்தேன். அது நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா துவரம்பருப்பு வந்துட்டு நல்லா மைய வெந்துடும். ஸோ இப்போ பன்னீருக்கு வந்து 8 ounce இங்கே வந்துட்டு அந்த ஒரு பேக் கிடைக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு அந்த ஒரு பேக் அப்படியே எடுத்துருக்கேன். அதை வந்துட்டு நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம பன்னீர் வந்துட்டு கடையிலேருந்து வாங்குறது ப்ளஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நான் எப்பயுமே வந்துட்டு வெந்நீரில் அதை கொஞ்சம் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்ட் பன்னீர் டெக்ஸ்சரை வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதுதான் இப்பயும் பண்ணுறேன். ஸோ இந்த பாத்திரத்தில் வந்துட்டு பன்னீரை வந்து க்யூபாக சேர்த்து எடுத்துக்க போகிறேன். இது வந்துட்டு 8 ounce. அதே அளவுக்கு கீரை, இங்கே யூஎஸில் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு இந்த பசலைக்கீரை கிடைக்கும். அது வந்து 8 ounce. அந்த அளவுக்கு அதே அளவுக்கு கீரையும் எடுத்திருக்கேன் நான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பருப்பை எடுத்து வெளியில் வச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதை வந்துட்டு நம்ம நல்லா மசிக்கணும்.
இப்போ வந்து கீரையை வந்து பிளான்ச் பண்ணிடலாம். பிளான்ச்சிங்க்கு என்னென்னா, நீங்கள் கீரையை வந்து அடுப்பில் வச்சு குக் பண்ணணுன்ட்டே இல்லை. தனியாக அந்த பாத்திரத்தில் அது மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டுட்டு 4 நிமிஷம் அதை மூடி வச்சா போதும். 4 to 5 நிமிஷம் அதுவே வந்துட்டு போதுமான அளவாக இருக்கும். நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. 4 நிமிஷம் தான் நான் சாதாரணமாக வைப்பேன். கூடவே பன்னீர்லேயும் வந்து வெந்நீரை சேர்த்துட்டேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. நான் ஒரிஜினலாக வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்து சரி சப்பாத்தி மாவோட சேர்த்து பிசைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி எடுத்தேன். ப்ளஸ் இல்லை பேன் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அது 3 சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு அதில் 1 எப்பயுமே வந்துட்டு எங்கள் வீட்டு கடைக்குட்டி சிங்கத்துக்கு போயிடும். ஸோ 2 தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன். 1 விசில் விட்டால் போகிறோம் சக்கரவள்ளி கிழங்கு. ஆனால் நான் வந்துட்டு ஆர்வ கோளாறில் 2 விசில் விட்டுட்டேன். அதுவே அது கொஞ்சம் குழஞ்சிருக்கும். நான் அதை வச்சு என்ன பண்ணேங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ இப்போ பருப்புக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுடுங்க. பருப்பு மற்ற வச்சு நல்லா மசிச்சிடலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் ஆயிடுச்சு. உடனே கீரையை வந்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா பச்சை தண்ணி இருந்ததுன்னா அதை வச்சு அலம்பி எடுத்துருங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துருக்கேன். இது என்னென்னா ஒரு ஷாக்கிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியில் வந்துட்டு அதை வடிகட்டிட்டு உடனே பச்சை தண்ணி போட்டோம் அப்படின்னா அது என்ன குக் ஆகுதோ அந்த ப்ரொசீஜர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த கீரையோட பச்சை கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். இது நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து அரைக்கும் போது கூட அந்த டார்க் க்ரீன் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா மசிச்சிட்டோம் இல்லையா, இதுக்கு வந்துட்டு இப்போ தாளிப்பு தான். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான பருப்பு கடையல் தான். தாளிப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து நெய்யில் வந்து எப்பயும் போல் வந்து கடுகு ஜீரகம் நான் வந்து தாளிப்பேன். இதுக்கு கூடவே வந்துட்டு அந்த கசூரி மேத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, காஞ்ச கசூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரையை வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்துட்டு தனி மிளகா பொடி, கடுகு சேர்க்கலை. நெய்யில் வந்து ஜீரகம், கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி, அது வந்து காஷ்மீரி மிளகா பொடி எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை. அதை வந்துட்டு கையில் நல்லா நுணுக்கி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் தாளிப்பு. இதை வந்துட்டு நீங்கள் தாலோடு சேர்த்துட்டீங்க, பருப்போடு சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மேத்தி தால் வந்து ரெடி. இந்த தால் வந்துட்டு வெறும்னு சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும், சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நம்ம செய்கிற சாதாரண பருப்பு கடையிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு நான் வந்துட்டு 1 விசில் விட்டுருக்கணும் ஆனால் நான் 2 விசில் விட்டுட்டேன். ஆக்சுவலி நல்லா பேன் ஃப்ரை மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து அதை எடுத்தேன். ஆனால் அது கொஞ்சம் வந்து குழஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அதை நல்லா சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே பாலக் பன்னீருக்கு வந்துட்டு நம்ம இந்த பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற கீரை கூடவே இந்த வெங்காயம் வதக்கி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த கீரையோட கலர் வந்துட்டு நல்லா டார்க் க்ரீனில் பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் அந்த பிளான்ச்சிங்குன்ற ஸ்டெப்பை பண்ணதே. அது பார்த்திங்கன்னா அந்த நல்லா அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அந்த கீரை கலர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து சாமையை வச்சு பண்ணக்கூடிய ஜீரா புலாவுக்கு வந்து தாளிச்சிடலாம். அதுக்கும் நான் நெய் தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நான் நெய் சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பிரியாணி இலை, சின்னதாக வந்துட்டு கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் அந்த கல்பாசி பூ இருக்கும் இல்லையா, அது கூடவே வந்துட்டு நான் வந்து ஷாஹி ஜீரா சேர்த்துருக்கேன். இது வந்து சோம்பு கிடையாது, ஜீரகம் கிடையாது, ஷாஹி ஜீரா. எனக்கு இதுக்கு வந்து தமிழில் கருஞ்சீரகம் கிடையாது. ஏன்னா கருஞ்சீரகம் வந்துட்டு கலோஞ்சின்னு வந்துடும், தெரில எனக்கு. அது நான் பேர் பார்த்துட்டு சொல்கிறேன். அது சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு நல்ல தனி ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே தண்ணி சேர்த்து கொஞ்சமாக குங்குமப்பூ, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு, ஜீரா புலாவ் மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அதனால். ஸோ நான் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சாமை எடுத்தேன். ஸோ 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 1 கப்பை விட கொஞ்சம் கூட, அவ்வளோதான். இப்போ பாலக் பன்னீருக்கு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயில் வந்து ஜீரகம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக தனியா பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா இதை வந்துட்டு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா ஸ்பைசஸ் வந்து பர்ன் ஆகிடும். அது அப்புறம் அந்த ஸ்மெல்லே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சு போட்டுட்டு இப்போ அந்த அரைச்ச பாலக் பன்னீர் விழுதும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அந்த மிக்சர் ஜாரை க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பாலக் பன்னீர் இவ்வளோ தான்.
உங்களுக்கு ரொம்ப அது டைம் எடுக்கிற டிஷ்ஷெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சாமையை வந்துட்டு நல்லா வடிகட்டி அதில் சேர்த்துற போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். ஏன்னா நம்ம இது வந்து அந்த தாலோட பிசைஞ்சு தான் சாப்பிட போகிறோம், இல்லை பாலக் பன்னீரோடு சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து உப்பு இதுக்கு நிறையா வேணும்னு தேவைப்படாது. ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு என்னாச்சுன்னா எட்ஜஸ்லாம் வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் குழஞ்சிடுச்சு. அதனால் நான் அதை வந்துட்டு சப்பாத்தி மாவோடையே சேர்த்துட்டேன் நான். அதில் ஒன்று வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டோட கடைக்குட்டி சிங்கத்துக்கு போயிடுச்சு. ரைனோக்கு வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்போ பண்ணாலும் அதை வந்துட்டு ஒன்று தனியாக அவனுக்குன்னு அவனோட பங்கு எடுத்து வச்சுருவேன். இப்போ ஜீரா புலாவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகிட்டுருக்கு. ஸோ அது அந்த தண்ணி நல்லா எல்லா தண்ணியுமே எடுத்துக்கணும் அது வரைக்கும். ஏன்னா நம்ம கரெக்டான அளவு தான் தண்ணி விட்டுருக்கோம். ஒன்றுக்கு வந்துட்டு 1 கப், அதாவது அரை கப்பு சாமைக்கு 1 கப்பு தான் நான் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரைக்கு வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விசில் விட்டுட்டேன். 1 விசில் போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது குழையலையோ அதை மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். குழஞ்சதை ஃபுல்லு சப்பாத்தி மாவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு சாமை புலாவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு நல்லா எடுத்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் பொலன்னு ஆகிடும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி போட்டதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு தீயோட இது தெரியும். எவ்வளோ சிம்மில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாலக் பன்னீருக்கு வந்துட்டு அந்த பாலக் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். பன்னீர் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நெய்யில் வந்து ஒரே ஒரு பூண்டை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி சேர்த்துருக்கேன். எகெயின் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மிளகா பொடி சேர்க்க வேண்டாம். அதே போல் வந்து பச்சை மிளகாவையும் ஒன்றா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதை சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு இந்த கடைசியாக அந்த பூண்டு தாளிப்பு வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் கொடுக்கும். அது அந்த கீரையோட இந்த ரெட் கலர் ஆயிலோடு இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் அந்த கீரையோடு சேர்க்கும் போது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு இன்வைட்டிங் லுக் கொடுக்கும். சாதாரணமாக ஃபுட் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலே சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னடா ஃபுல்லாக சேர்க்கலான்னு யோசிக்காதீங்க. நான் வந்துட்டு தனியாக ஃபோட்டோ எடுக்கணும், ப்ளாகுக்கும் போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு பாதியை எடுத்து வச்சுருந்தேன். எகெயின் இந்த ரெசிபீஸ் எல்லாமே வந்து என் ப்ளாக்லேயும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில்டாக அதில் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்துட்டு இந்த கிச்சன் கிங் மசாலா இல்லை கரம் மசாலா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த ஐகான் ஸ்பைஸ்ன்னு ஒன்று உண்டு. அது மோஸ்ட்லி இந்த எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற இந்த கரம் மசாலா கிச்சன் கிங் மசாலா காம்பினேஷன் மாதிரி தான். அது கூடவே கொஞ்சம் தனி மிளகா பொடி, உப்பு இது சேர்த்து எண்ணெயும் சேர்த்து நல்லா இதை வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி அந்த ஸ்பைசஸை எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கோடு போட்டிருக்கணும். ஆனால் எகெயின் அன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்கு ஆரம்பித்த டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு யோசனையில் மாற்றி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு சிம்பிளாக பேன் ஃப்ரை பண்ண போகிறோம். பேனில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி பரத்தி வச்சு 2 சைடும் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். குக் பண்ணி எடுத்தாச்சுன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரையும் ரெடி. இப்போ கடைசியாக பண்ண வேண்டியது சப்பாத்தி. ஸோ 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு ஜோவர் ஃப்ளவர், அதாவது மக்காச்சோளம் கிடையாது, சோள மாவு, சிறுதானிய சோள மாவு எடுத்திருக்கேன். கூடவே அந்த ரொம்ப சாஃப்டாக எட்ஜஸில் இருந்த சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு கொஞ்ச நேரம் அது ஊறுனா போதும். அதாவது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். பேரலாக நான் வந்துட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் வந்துட்டு அப்படியே திருப்பிகிட்டே இருக்கேன். நம்ம 2 சைடும் நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வந்துட்டு திருப்பிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் பொட்டேட்டோஸ்லேயும் பண்ணலாம், வாழைக்காலையும் பண்ணலாம், எதில் பண்ணாலுமே வந்துட்டு இது வந்து சூப்பராக வரும். எகெயின் நான் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 3 வெஜிடபிள்ஸ்க்குமே, வாழைக்காவாக இருக்கட்டும், உருளைக்கிழங்காக இருக்கட்டும், இல்லை சக்கரவள்ளி கிழங்காக இருக்கட்டும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு விசில் விட்டால் போகிறோம். ஏன்னா நம்ம திரும்ப பேன் ஃப்ரையும் பண்ணும்போது அது குக் ஆகும். உங்களுக்கு அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப குழச்சிடாதீங்க. நான் அந்த தப்பு தான் இன்றைக்கி பண்ணேன்.
யோசிச்சுட்டே இருந்தேன் அதை கட் பண்ணிடலாமான்ட்டு. அதுக்கப்புறம் சரி தப்பு பண்ணாமல் குக் பண்ண போகிறதில்ல, எது மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்க தான் நடக்கும், அதனால் அப்படியே விட்டாச்சு. ஸோ இந்த சப்பாத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு சோள மாவும் சேர்த்துருக்கோம். அது வந்துட்டு உங்களுக்கு க்ளூட்டன் கிடையாது அதில். ஸோ அதனால் இது தேய்க்கும் போது வந்துட்டு கொஞ்சம் தாராளமாக மாவு சேர்த்து நீங்கள் தேய்க்கணும். முதல் ஒரு 2 சப்பாத்தி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஜென்டிலாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு கோதுமை மாவோட ஒரு சிறுதானிய மாவு சேர்த்து முதல்ல நீங்கள் கொஞ்சம் செஞ்சு அந்த டேஸ்ட்டு பழகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெறும் சிறுதானிய மாவுலேயே கூட நீங்கள் வந்துட்டு ரோட்டி வந்து செய்யலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ரெகுலர் சப்பாத்தி மாதிரி நீங்கள் எப்பயும் போல் தோசை தவாவில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் நல்லா குக்கார வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சப்பாத்தியும் வந்துட்டு ரெடி. சிறுதானியம் வந்துட்டு நம்ம தினப்படி சமையலில் சேர்க்குறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியில் வந்துட்டு நான் சோள மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரா புலாவ் அந்த அரிசிக்கு பதிலாக சாமை எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி மீல் காம்போ. சப்பாத்தி, அந்த பாலக் பன்னீர் பார்த்திங்கன்னா அந்த மிச்சம் அந்த தாளிப்பு எண்ணெயை வந்து அதில் சேர்த்துருக்கேன். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. தால் அண்ட் ஜீரா புலாவ் அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை. இதுதான் வந்துட்டு இன்றைக்கான மீல் காம்போ. இதில் உங்களுக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி மீல் காம்போ பார்க்கணும், நான் வந்து சொல்லியிருந்தேன் வீக்கெண்ட் நான் என்னென்ன செய்வேன்ட்டு. அதில் எது உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ அண்ட் ஐல் see you soon.